வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். வீட்டிலிருந்து உணவுப் பொட்டலங்களை கொண்டு வருவதாக கூறிய அனுர தரப்பு 24 கோடி ரூபாவுக்கு கணக்கு கேட்கும் அரசியல்வாதி. அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற ஆட்சியால் மக்கள் பேரவலம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குற்றச்சாட்டு. நீதித்துறையின் சுயாதீனத்தை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாமல் எம்பி. விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக 3000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. கனேடிய இறக்குமதி வாகனங்கள் அனைத்திற்கும் 50% வரி. ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு. ஈரான் உட்பட அனைத்து தரப்பினருக்கு எதிராகவும் அமெரிக்கா வெற்றி பெற்றுள்ளது. ட்ரம்ப். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டிலிருந்தே உணவுப் பொட்டலங்களை கொண்டு வந்து உட்கொள்வோம் என கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தேசிய அமைப்பாளரான திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உணவுக்கான செலவீனங்கள் 48% அதிகரித்துள்ள போதிலும் அரசாங்கம் இதுவரை எவ்வித பதிலும் அளிக்காமல் மௌனம் காத்து வருகின்றது. நாடாளுமன்றத்தின் உணவு மற்றும் பானங்களுக்கான செலவுகள் குறித்து பல செய்திகள் கடந்த நாட்களில் ஊடகங்களில் அதிகமாக வெளியிடப்பட்டிருந்தன. 2025ஆம் ஆண்டில் நாடாளுமன்றத்தின் உணவு மற்றும் பானங்களுக்கான செலவினங்கள் 48% அதிகரித்து 24.7 கோடி ரூபாவை கடந்துள்ளது. தினசரி உணவு உட்கொள்பவர்களின் எண்ணிக்கையும் குடிநீர் போத்தல்களுக்கான செலவீனமும் கடுமையாக அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்ற உணவகத்தை மூடிவிட்டு வீட்டிலிருந்து உணவுப் பொட்டலங்களை கொண்டு வருவோம் என தெரிவித்தனர். இதன் மூலம் மக்களின் பணத்தை சேமிக்கப் போவதாகவும் கூறினர். ஆனால் இன்று அவர்கள் ஆட்சியில் இருக்கும் போது 24.7 கோடி ரூபாவை நாடாளுமன்ற உணவுக்காக செலவிட்டிருப்பது விமர்சனத்திற்குரியது என குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் தொலைநோக்கற்ற ஆட்சியினால் நாட்டில் மக்கள் பாரிய அவதிக்குள்ளாகி இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். பொய்கள் மற்றும் ஏமாற்றுதல்களினால் லட்சக்கணக்கான நாட்டு மக்கள் ஏமாற்றப்பட்டு திசை தடுமாறியுள்ளனர் என்றும் நாளாந்தம் 3 வேளை உணவை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் பாரிய பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொண்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரம் மதவச்சிய ஜாகவ பிரதேசத்தில் நேற்று மாலை நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்தவர் விரிவாக்க விசேட வேலை திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் காணப்படும் ஒரே ஒரு மாற்று தரப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மாத்திரமே விளங்குகின்றது. விவசாய வாழ்க்கை முறையை கொண்டுள்ள மக்களின் விவசாயத்தை மேம்படுத்தி கைத்தொழில் கட்டமைப்புகளை வலுப்படுத்தி உற்பத்தி தொழில்களை ஏற்படுத்தி விரைவான அபிவிருத்தியை ஐக்கிய மக்கள் சக்தியினால் மாத்திரமே சாதிக்க முடியும். கிராமத்தை கட்டியெழுப்பி நகரங்களை உருவாக்கி நாட்டை முன்னேற்றும் இந்த புதிய வேலை திட்டத்திற்கு நாட்டு மக்கள் அனைவரும் முழுமையான ஆதரவை வழங்க முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என்றார். சட்டம் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகளை அரசியல் மயப்படுத்துவதை தடுத்து நீதித்துறைக்கான கௌரவத்தையும் சுயாதீனத்தையும் பாதுகாக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். பத்திரமுள்ள நெல்லும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது நாமல் ராஜபக்ஷ இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில்,
அரசியல்வாதிகள் நீதிமன்ற தீர்ப்புகளை முன்கூட்டியே அறிவிப்பதும் குறிப்பிட்ட சிலரை கைது செய்ய போவதாக கூறுவதும் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை கடுமையாக பாதித்துள்ளது. எனவே நீதித்துறையின் கௌரவத்தை பாதுகாக்க அரசாங்கம் உடனடியாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்த அவர் வாக்குறுதி அளித்தபடி விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரங்களை விநியோகிக்கவோ நெல்லுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுக்கவோ அரசாங்கத்தால் முடியவில்லை என தெரிவித்தார். மீனவர்களுக்கான எரிபொருள் நிவாரணம் மற்றும் பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்களை முறையான திட்டமிடலின்றி செயற்படுத்துவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளதாகவும் நாடாளுமன்ற விசாரணைகள் குறிப்பிட்ட நபர்களை இலக்கு வைத்து பழிவாங்கும் நோக்கில் நடத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டில் நிலவும் எல் நினோ காலநிலை மாற்றம் மற்றும் வறட்சி நிலைமை குறித்து பேசிய அவர் குடிநீர் பற்றாக்குறை மற்றும் விவசாய நிலங்களுக்கான நீர் மேலாண்மை தொடர்பில் அரசாங்கம் அலட்சிய போக்குடன் செயற்படுவதாக சுட்டிக்காட்டினார். அரசாங்கம் தனது தவறுகளை மறைக்க முற்படுவதை நிறுத்திவிட்டு மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்க முன்வர வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச கேட்டுக் கொண்டார். இலங்கையில் சில மாவட்டங்களில் நிகழும் வறட்சியான வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிர்களை விரைவாக காப்பீடு நஷ்டஈடு வழங்குவதற்காக அரசாங்கத்தினால் 3000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது நிலவும் எல் நினோ சூழ்நிலையினால் ஏற்பட்டுள்ள வறட்சியான வானிலை காரணமாக மொனராகலை, பொலன்னறுவை, ஹம்பாந்தோட்டை, அனுராதபுரம் மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் நெல், சோளம் உள்ளிட்ட பயிர்களுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தற்போது வரை அறிக்கையிடப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைவாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 7000க்கும் அதிகமான விவசாயிகளுக்கு சொந்தமான சுமார் 8000 ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளன. இதில் நெற்செய்கைக்கு பாதிப்பாக அனுராதபுரம் மாவட்டத்தில் 1923 ஏக்கர்களும், மொனராகலையில் 1401 ஏக்கர்களும், பொலன்னறுவையில் 1259 ஏக்கர்களும், அம்பாறையில் 1055 ஏக்கர்களும், அம்பாந்தோட்டையில் 783 ஏக்கர்களும் சேதமடைந்துள்ளன. எனினும் விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இந்த சேதங்கள் மதிப்பிடும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன. இதற்காக விவசாய மற்றும் விவசாய பாதுகாப்பு சபையின் கள அதிகாரிகளும் விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் விவசாய ஆராய்ச்சி உற்பத்தி உதவியாளர்களும் அடங்கிய குழுவினர் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு சென்று பரிசீலனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து கார்கள், இலகுரக மற்றும் கனகரக லோரிகள், வாகன உதிரிப்பாகங்கள் மற்றும் லோகங்கள் மீதான அமெரிக்க இறக்குமதி வரியை 2027 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 50% உயர்த்தப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். கடந்த வாரம் அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிந்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் மேலும் தீவிரமடைந்து வருகின்றது. இந்நிலையில் அமெரிக்காவில் வாகனங்களை உற்பத்தி செய்தால் 0% வரியே விதிக்கப்படும் என்றும் கனடா இனி ஒரு மாநிலத்தை போல அமெரிக்கா நடத்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக முன்வைக்கப்பட்டிருந்த ஒப்பந்தத்தில் கனேடிய கார்கள் மற்றும் இலகுரக லொரிகள் மீதான வரியை 25% 15% குறைக்கவும், அலுமினியம் மற்றும் எஃகு மீதான வரியை 50% 25% குறைக்கவும் திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் நடுத்தர மற்றும் கனரக லொரிகளுக்கான வரி விலக்குகள் உள்ளிட்ட பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக வெள்ளிக்கிழமை அன்று பேச்சுவார்த்தை முறிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஃபோர்டு, ஸ்டெல்லாண்டிஸ், ஜெனரல் மோட்டார்ஸ், டொயாட்டோ மற்றும் ஹோண்டா போன்ற முக்கிய நிறுவனங்களின் பங்குகள் பங்கு சந்தையில் சரிவை கண்டன. இவ்வாறானதொரு பின்னணியில் ட்ரம்பின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக செப்டம்பர் 8 முதல் 20 பில்லியன் மதிப்பிலான சில அமெரிக்க பொருட்கள் மீது இறக்குமதி வரிகளை விதிக்கவும் கனடாவும் முடிவு செய்துள்ளது. இதேவேளை அமெரிக்கர்கள் கனடாவின் இறையாண்மையை மதித்தால் மாத்திரமே மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வர முடியும் என்று கனடா பிரதமர் மார்கார்னே தெரிவித்துள்ளார். ஈரான் உட்பட தனக்கு எதிரான அனைத்து தரப்பினருக்கும் எதிராகவும் அமெரிக்கா தீர்க்கமான வெற்றியை பெற்று வருவதாக
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். தன்னுடைய சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியல் தளத்தில் இந்த விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார். சர்வதேச அரங்கிலான அமெரிக்காவின் இந்த வெற்றிகரமான நிலையை மறைக்கவும், குடியரசுக் கட்சியினரின் உத்வேகத்தை சீர்குலைக்கவும் எதிர்க்கட்சியான டெமோக்ராட்கள் போலி கருத்து கணிப்புகளை பயன்படுத்தி வருவதாக சாடியுள்ளார். தீவிர இடதுசாரி டெமோக்ராட்கள் முன் எப்போதும் இல்லாத வகையில் போலி கருத்து கணிப்புகளை வெளியிட்டு பித்தலாட்டம் செய்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். குடியரசுக் கட்சியினர் வாக்களிப்பதை தடுப்பதற்காக அவர்களின் மன உறுதியை குலைக்கும் நோக்கிலேயே இத்தகைய மன உறுதி சீர்குலைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் கள நிலவரப்படி உண்மையான கருத்து கணிப்புகள் அனைத்தும் அமெரிக்காவிற்கு மிகவும் சாதகமாகவும் அபாரமாகவும் அமைந்துள்ளன. நமது நாட்டின் எழுச்சியும் உத்வேகமும் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சத்தில் உள்ளது என தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் இராணுவ ரீதியாக மீள முடியாத வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஈரான் உட்பட நமக்கு எதிரான அனைத்து தரப்பினருக்கு எதிராகவும் அமெரிக்கா முழுமையான வெற்றியை பெற்று வெற்றி பாதையில் பயணித்து வருகின்றது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.